வங்கிகளில் சேமிப்பு கணக்கிலிருந்து பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் இன்றோடு நீங்குகின்றன. இதுகுறித்த நேரடி தகவல்களை செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர் அலி, வங்கிகளில் பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் இன்றோடு நீங்குவது பற்றி சொல்லுங்க. வங்கிகளில் பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் இன்றோடு நீங்கிவிட்டதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் பாரத பிரதமர் மோடி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் கடந்த சில மாதங்களில் மக்கள் வாடிக்கையாளர்கள் வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுக்க மிகவும் சிரமப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் படிப்படியாக இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. முதலாவதாக 2000 ரூபாய் மட்டுமே எடுக்க இருந்த அந்த சூழ்நிலையில் பிறகு 4500 ரூபாய் வரை எடுக்கக்கூடிய அளவிற்கு கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டது. அதற்கு பிறகு படிப்படியாக 10,000 ரூபாய் எடுக்கலாம், 24,000 ரூபாய் எடுக்கலாம் என்கிற அளவிற்கு அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. இந்நிலையில் இன்று முதல் முழுவதுமாக கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. இதனை வாடிக்கையாளர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று கேட்போம். சார் வணக்கம். இப்போ இன்று முதல் ரிசர்வ் வங்கியில் அந்த பணம் ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கிவிட்டதாக அறிவிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்குது? அது பரவாயில்ல சார். இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்குது. சம் ஏடிஎம்மில் இருக்க மாட்டேங்குது, சம் ஏடிஎம்மில் கிடைக்குது பணம். பட் இருந்தாலும் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ லிமிட்டுங்கிறது தெரில. 25 தான் என்னோடய கார்டுக்கு லிமிட்டாக இருக்குது. மேற்கொண்டு இன்க்ரீஸ் ஆனாலும் பெட்ரு தான். பப்ளிக் ஓரளவுக்கு நார்மலாக வந்திருக்காங்க. இப்போ 75% ஓகே, 25% எப்படி இருக்குன்னு தெரியாது சார். இந்த கட்டுப்பாடு அமலில் இருக்கிறப்போ 2000 ரூபாய் 500 ரூபாய் பணங்கள் பெரும்பாலான ஏடிஎம்களில் கிடைச்சிட்டு இருந்துச்சு. 100 ரூபாய் இப்போ தாராளமாக கிடைக்குதா? ஏடிஎம்களும் தேவையான அளவிற்கு பணம் இருக்குதா? இருக்குது சார், இருக்குது. பெட்ரு இப்போ பரவாயில்ல. 100 ருபீஸ் கிடைக்குது. 100 கிடைக்குது. பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக அநேக ஏடிஎம்களில் பணம் தட்டுப்பாடாக இருக்குது, பொதுமக்கள் நிறைய பேர் வர்றதுனால விரைவாக தீர்ந்துடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது? 50% ஓகே சார், 50% இல்லை. அதர் ஏடிஎம்மில் 50% கிடைக்குது, 50% கிடைக்க மாட்டேங்குது. பட் இங்கே சிட்டி லெவலுக்கு ஓகே, அவுட் ஆஃப் சிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் இந்த சர்க்கிளில் மட்டும் கிட்டத்தட்ட 10-12 ஏடிஎம் இருக்குது. ஓகே, நார்மலாக இருக்குது. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது பணம் எடுக்க சிரமப்பட்டிருந்த தாங்கள் தற்போதைய நிலையில் ஓரளவிற்கு பணம் எல்லா ஏடிஎம்களிலும் எடுக்க முடிகிறது என்கிற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு முன்பாக 25,000 ரூபாய் வரை பணம் எடுக்கக்கூடிய அளவிற்கு வங்கி ஏடிஎம்களில் அனுமதி இருந்தது. தற்போதுள்ள சூழல் குறித்த தெளிவான விளக்கம் தேவை என்கிற ஒரு கோரிக்கையையும் வாடிக்கையாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அனிதா, அன்சர் அலி, வங்கி மோசடி பட்டியலில் ஐசிஐசிஐ முதலிடம் பெற்றுள்ளது தொடர்பாக விரிவாக சொல்லுங்க. ரிசர்வ் வங்கி இந்திய நிதி அமைச்சகத்திடம் ஒரு புகார் பட்டியலை கொடுத்திருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான மோசடிகளில் ஐசிஐசிஐ வங்கி முதலிடத்தை பிடித்திருப்பதாக அந்த பட்டியல் தெரிவிக்கிறது. 455 புகார் வழக்குகள் ஐசிஐசிஐ வங்கி மீது கூறப்பட்டிருக்கின்றன. அதே போல 2வது இடத்தில் பாரத ஸ்டேட் வங்கி இருக்கிறது. மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியும் மத்திய அரசால் நடத்தப்படும் வங்கியுமான பாரத ஸ்டேட் வங்கி மீது 429 வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல வங்கிகள் மீதான அந்த மதிப்பு அடிப்படையில் பார்த்தோமானால் பாரத ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, ஆக்சிஸ் வங்கி உள்ளிட்டவை தலா 2000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளன. வங்கி அதிகாரிகள் மீதான நடவடிக்கை அடிப்படையில் பாரத ஸ்டேட் வங்கியில் 49 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதே போல ஆக்சிஸ் வங்கியில் 35 அதிகாரிகளும், HDFC வங்கியிலும் 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் மொத்தம் 450 வங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக 3780 மோசடி வழக்குகள் பதியப்பட்டு அதன் அடிப்படையில் 17,750 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இது பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் முதலே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை காரணமாகவும் பல்வேறு பணம் எடுப்பதில் உள்ள சிக்கல்கள் காரணமாக மிகப்பெரிய சிக்கலை, மிகப்பெரிய ஒரு இன்னலை அனுபவித்து வந்த மக்களுக்கு இந்த தகவல் ஒரு மிகப்பெரும் அதிர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் அதிக அளவில் மோசடி நடந்திருப்பதாக பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு புகார் ஏற்கனவே இருந்தது. வங்கி அதிகாரிகள் பழைய ரூபாய் நோட்டிற்கு பதிலாக புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றி தருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையிலும் தற்பொழுது ரிசர்வ் வங்கி இந்த ஒரு புகார் மனுவை மத்திய நிதி அமைச்சகத்திடம் ஒப்படைத்ததன் அடிப்படையில் கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் பல்வேறு தரப்பு மக்களுக்கும் வங்கிகள் மீதான அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. அனிதா, அன்சர் அலி, உங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.